குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான் எமக்கு எல்லாம். ஓம் சரவண பாபா, ஓம் சரவண பாபா. குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான். ஓம் சரவண பவாம். நம சிவாய, சாந்தாய சுத்தாய நிர்மலாய பிரசன்னாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சரவண பவாம். நிறைவான மாதருஸ்மரணையோடு, நிறைவான பிதருஸ்மரணையோடு, நிறைவான குருஸ்மரணையோடு, நிறைவான ஈஸ்வரஸ்மரணையோடு இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் வணங்கி வாழ்த்தி கொண்டு നമ്മളെല്ലോരും കൂടി നടത്തും സർവത്ര ദൈവികമാണ് ധാർമ്മികമാണ് കൈങ്കര്യങ്ങളും സർവചരാചരങ്ങൾക്കും എക്കാലത്തുക്കും வெற்றிக்கும் ஆனந்தத்துக்கும் சர்வமங்களங்களுக்கும் சதா ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் சரவண பவா. Om Sharana Bhava, beloved devotees, first of all pray to this cosmos. With that, with the thought of our mother, father, guru, God, with all the spiritual righteousness and undertaking we do, and all the rituals we perform, let's hope that will bring happiness and auspiciousness and everything to this plane and all the plane and all the living being. Om Sharana Bhava. ആന്തരികമാகவும் ശാരീരികമാகவும் ബാഹികമാகவும் നമ്മളെല്ലോരും நிறைவாக வாழ்கின்றோம். Internally and physically and externally we have a complete life. பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம். That is, Brahmalogam is internal, Vishnulogam is physical, and the external is Shivalogam. பிரம்மஸ்தானம், விஷ்ணுஸ்தானம், சிவஸ்தானம். There's three places for Vishnu, Brahma, Vishnu and Shiva. உள்ளத்தில் நம்மளுக்கு உணர்வு தருகின்றது, உருவத்தில் நம்மளுக்கு உயர்வு தருகின்றது, உலகத்தில் நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டி வெற்றியை தருகின்றது. Brahma is give us the realization, Vishnu give us the upliftment, and Shiva show us the light and make us lead the life. உணர்த்துவது, உயர்த்துவது, உன்னதமான நிலையில் நம்மளை வாழ வைப்பது. Realization, upliftment and keep at a place at a higher pedestal. இந்த மூணும் கூடுவது குரு. When all three things come together, that is known as Guru. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. உள்ளத்தோடும் குருநாதன் நிறைவாக இருக்கின்றது. Guru is internally with you. உருவத்தோடும் குருநாதன் நிறைவாக. The Guru is with your form. உலக வாழ்விலும் குருநாதன் நிறைவாக இருக்கின்றது. Guru is with you incomplete in your worldly life. குருவின் திருவொளியும் குருவின் திருவருளும் குருவினுடைய வழிநடத்தலும் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே உன்னதமான நிலையில் இருக்கணும். In our life, we want the Guru's light and his words and his grace should be in a important place in our life. குருவோட பார்வையில் நம்ம வாழணும். We need to lead the life with the vision of Guru. குருவினுடைய பாதத்தில் நம்ம வாழணும். We need to lead the life in the lotus feet of the Guru. குரு காட்டும் பாதையில் நம்ம வாழணும். We must lead the life in the path of what Guru shown us. குருவோட பார்வையில் இருந்து குருவோட பாதத்தை பிடிச்சு குரு காட்டும் பாதையில் வாழ்ந்தால் பரமேஸ்வர பிரசாதம் பிரத்யக்ஷமாகும். If we lead the life in the Guru's vision, get out of Guru's lotus feet and travel on the path of what Guru shown us, then we will definitely receive the prasadam from Parameshwara.
இந்த உலக வாழ்வில் நமக்கு சாதிக்க வேண்டியது அநேகமுண்டு. அதெல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நிறைவாக சாதிக்க வேண்டுமென்றால் கட்டாயம் உதவும் விதத்தில், நம்மளுக்கு ஒத்துழைக்கும் விதத்தில் நமக்கு குருவோட திருவருள் தேவை. In the world, we need to achieve many things. If we want to achieve that one, if all the facilities want to cooperate with us, definitely we need the grace of the Guru. யாரோ ஒருவர் ஏறி வந்த வழியில் தான் நம்மளும் ஏறி வந்து கொண்டிருக்கின்றோம். We are following the path which someone already traveled on that one. നമ്മൾ உண்ணும் உணவெல்லாம் யாரோ ஒருவர் உண்டு அது சரி என்று நிரூபித்ததுக்கு பிறகுதான் நம்மளும் அது உண்ணத் தொடங்கி இருக்கின்றது. All the food we consume today, somebody in the past consumed that one, make sure it's fit for human consumption. யாரோ ஒருவர் அது உண்டு கொண்ட உணர்வு தான் நமக்கும் கொள்ளுவதற்கென்று அந்த மார்க்கத்தை காட்டி கொடுத்திருக்கு. Somebody who realized, he is showing us the path for us to realize. அதான் வாஸ்தவம். That is the reality. அதனால தான் நம்மளெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கெல்லாம் காரணபூதனாக வாழுகின்றது குருநாதன். Whatever the action we take, if you look behind it, you find what is the core reason, that is Guru. அதனால நமக்கு எல்லாருக்கும் குருவோட சங்கல்ப சக்தி, குருவோட சாநித்திய சன்னிதானம், குருவினுடைய சேவா மார்க்கம், இதெல்லாம் நம்ம எப்போவுமே நிறைவாக இருக்க பிடிச்சிக்கணும். In our life, we must get all of Guru's resolve, whatever the Guru's resolve, and we need to able to be associated with Guru in a particular place, and Guru's seva. We must, all these things, we must embrace that one. குரு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறார், குரு ஸ்வரூபத்தில் இருக்கிறார். Guru, maybe sometime you can see the Guru in physical form, sometime you can't see it in a physical form, it's in a subtle form. குரு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறது தான் நிறைவு. When you can't see when Guru is invisible or subtle form, that is the most special one. குரு ஸ்வரூபத்திலும் இருக்கிறார். You can see the Guru in the form also. குரு சர்வ ரூபத்திலும் இருக்கிறார். Guru can be in all forms. அதான் குரு சாக்ஷாத் பரபிரம்மம். That is the reason we are saying Guru Sakshat Parabrahmam. அதனால் நம்மளெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலும் இருக்கிறோம், ஸ்வரூபத்திலும் இருக்கிறோம், சர்வ ரூபத்திலும் இருக்கிறோம். Same way we are in the form and the in form and then all other forms. அதான சத்தியம். That is the truth. நம்ம சூக்ஷ்மமாக தானே இருந்தோம். And before we take this birth, we were invisible. இப்போ நம்ம ஸ்வரூபத்தில் இருக்கிறோம். Now we are visible with the form. இனி சர்வ ரூபத்தில் இருக்க போகிறோம். Again, once we departed this world, we will be in all form. அப்போ பிரம்மமாக இருந்தோம், விஷ்ணுவாக இருந்தோம், இனி சிவமாக இருக்கிறோம். Before we take birth on this earth, we were as a Brahman. While we are living on this earth, we are Vishnu. When we depart this world, we will be Lord Shiva. அதுக்கு மேலே பரபிரம்மமாக இருப்போம். After that, we will emerge with the supreme truth. அப்புறம் சூக்ஷ்மவும் தேவையில்லை, ஸ்தூலவும் தேவையில்லை, சர்வமும் தேவையில்லை. After that, you don't need form or inform or all form. சர்வம் பிரம்மமயம். Then everything will be Brahmamayam. Everything will be the supreme truth. ஒன்னோடு கூடி ஒன்று கூடும் இடத்திலெல்லாம் நிறைந்து வாழுகின்றது பிரம்மம். The supreme truth prevails everywhere when everything come together. அதனால நம்மளெல்லாம் அந்த நிலையை அடையணும். Therefore, beloved devotees, we must reach that stage. அதனால தான் நம்மளெல்லாம் பார்வையிலே நிறைவாக வாழணும். That is the reason we must lead the life seeing Guru and lead the life. கூரை போட்டு கொடுத்தது அப்பா அம்மா. Our parents gave us an abode. கூரைக்கு மேலே இருந்து அந்த கூரைக்குள்ள வெளிச்சத்தை காட்டுவது குரு. The Guru is above our abode and showing the light to us. அந்த கூரைக்குள்ள தேவையானதெல்லாம் உருவாக்கி தருகின்றது கடவுள். Within our household, God is providing all the facilities for us. கூரை இருக்கணும், கூரைக்கு மேலே ஒளி இருக்கணும், அந்த ஒளியால்
தேவையானதெல்லாம் உருவாகணும். We need to have a house, and above the house we need to have the light, and with that light we should be able to have everything what we need for our life. வீடு வேணும், வெளிச்சம் வேணும், வசதி வேணும். We need an abode, we need a light, we need the facilities. வீடு கொடுக்கறது அப்பா அம்மா, Our parents gave us the abode, வெளிச்சம் கொடுக்கறது குரு, Guru gave us the light, வசதிகள் எல்லாம் கொடுக்கறது கடவுள். God gave us the facilities. வீடும் வசதி எல்லாம் இருந்தாலும் நடுவில் வெளிச்சம் வேணும்ல. Even we may have the house and the facilities, but still we need the light. வீடினுடைய அழகு அனுபவிக்கணும்னாலும் கிடைக்கின்ற வசதிகளை கொண்டு வாழணும்னாலும் வெளிச்சத்தினுடைய உதவி தேவை. If you need to enjoy your house, also if you need to enjoy the facilities what you have and to want to lead a life, you need the assistance of the light. அதனால தான் குருவினுடைய பார்வை நம்ம எப்பவுமே உள்வாங்கி கொண்டிருக்கணும். That is the reason we need to absorb the vision of Guru all the time. அது ஆந்தரிகமாக நம்ம அதை செஞ்சுட்டே இருக்கணும். Internally we must constantly do that one. பார்வை நம்ம மேலே பெட்டுட்டே இருக்கணும். The Guru's vision should be always on us. மேலே பெட்டுட்டு இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. He just says it should be on us. கூரைக்கு மேலே ஒளிப்பட்டால் கூரைக்குள்ள ஒளி நிறைவாக இருக்கும். It is like if the sun reflected on the roof of your house, then your house also will get that light. அதான் ஒளி இருக்கிற இடத்துல கூரை கட்டுறாங்க. That is the reason where there's a plenty of sunlight, normally they build the house. அதனால தான் அந்த வெளிச்சத்தோடு தான் நமக்கு எல்லா வித வைபவங்களும் வருகின்றது. With that light we have all the festivities. இந்த விளக்கு ஏற்றி வையுங்கோ ஒளிபரவும் இடத்துலெல்லாம் திருவருள் தெரியும் என்று வேதம் சொல்லியிருக்கு. The ancient script says, light the lamp, after that the light will spread everywhere. With that comes the grace. அதனால் நம்ம எல்லாரும் குருவோட பார்வையில் நிறைவாக வாழணும். Beloved devotees, we must lead the life with the vision of Guru. உருவம் பார்க்காதே, உருவத்தின் அழகை பார்க்காதே, உருவத்தை சுற்றி இருக்கும் அனுபவங்களை பார்க்காதே. Do not see the beauty of the form, do not see anything around that form. உருவத்துக்குள் இருக்கும் திரு ஒளியை பாரு. Only see the light, the pure light within that form. திருவருளாலும் குருவருளாலும் உயர்ந்து வாழும் அந்த திரு ஒளி உன்னை சுற்றி இருந்தால் நீ தேடுவதெல்லாம் உன்னை தேடி அடைவதுண்டு. With the grace of God and the grace of Guru, which is in that form of light, whatever you seek will come to you. அதனால தான் குருவோட பார்வையில் நம்ம எப்பவுமே நிறைவாக வாழணும். Therefore, beloved devotees, we need the life with the vision of Guru. கசப்பு கடிக்க வேண்டி வந்தாலும் இனிப்பை கொடுத்து கசப்பை குறைத்து கொடுப்பார் குருநாதன். Even due to an unfortunate circumstances, if you have to consume bitter, so Guru will at least give you some sweetness and try to minimize the effect of that bitter taste. கசப்பு கடிக்க வேண்டிய யோகத்தோடும் நம்ம எல்லாம் சில வேளையில் பிறந்திருக்கலாம். At times we would have taken birth in such a way that we have to only enjoy the bitter taste. பலவிதமான யோகங்களோடு பிறந்த நம்மளுக்கு சில நேரத்தில் கசப்பும் கடித்து முகத்தை சுளிக்க வேண்டிய நேரம் வருகின்றது. We took birth with many fortune. At times we may have to taste the bitter. As a result, we may go some uncomfortableness. அந்த நேரத்தில் இனிப்பை ஊட்டி கொடுத்து அந்த சுழிவை நீக்கி தருகின்றது குரு. On that occasion, Guru will come, offer us sweetness and pull us from that circumstances. அதற்கு குருவினுடைய பார்வை உச்சத்தில் எப்பவுமே இருக்கணும். For that, we need the vision of Guru on top of us. உச்சத்தில் இருக்கின்ற பார்வையை உள்வாங்கக்கூடிய அந்த பாவத்தில் நம்ம நிறைவாக இருக்கணும். We need to lead the life able to absorb what is the vision of Guru within us. குருவினுடைய பார்வை எப்பவுமே நம்ம உள்ளத்தில் நிறைந்து வாழணும். Therefore, the vision of Guru should be incomplete in our heart. குரு நம்மளை பார்த்து கொள்ளுவார், குருவே நம்மளை பார்த்து கொள்ளுவதுண்டு, குருவே நம்மளை பார்த்து கொண்டு நம்மளுக்கானதெல்லாம் ஊட்டி தருவதுண்டு என்று நம்பி வாழணும். Beloved devotees, we must have utmost faith in Guru. You have to say, Guru is looked after us, Guru will look after us, and he will look after us and provide whatever necessary for us.
அந்த அளவுக்கு குருவினுடைய பார்வையில் നമ്മളെല്ലാവരും நிறைந்து வாழணும். To that extent, we must lead the life with the vision of Guru incomplete. நான் உணர்ந்ததும் குருவருளாலே, நான் உணர்வதும் குருவருளாலே, மேலும் உணர வேண்டியதும் குருவருளாலே. Whatever I realize so far, it is because of the grace of the Guru, and what I am realizing, that also grace of Guru. What I am going to realize in the future, that also will be the grace of Guru. அந்த குருவருளே எனக்கு திருவொளியை சதா காட்டுகின்றது. That grace of Guru is showing me that light all the time. என் திருமுகத்தில் தெரியும் அந்த திருவொளி எல்லாம் குருவருளாலே அடைந்ததல்லவா. Whatever the divine light in my face, all because of the grace of Guru. ஆன்மீகத்தோடும் தெய்வீகத்தோடும் தார்மீகத்தோடெல்லாம் நான் பயணித்து கொண்டிருந்தால் அதுக்கென்று என்னை வழி நடத்துவதற்கென்று ஒரு திருவருளும் குருவருளும் எனக்குள்ள நிறைவாக இருக்கின்றதல்லவா. If I am traveling on the righteousness, spiritual righteousness, dharmic path, then that happened as a result of that grace within me. இதுவே குருவினுடைய திருப்பார்வையில் நம்ம எல்லாவரும் நிறைந்து வாழணும். As a result, we all must lead the life with the vision of Guru. குரு என்று சொல்லுவது அந்த பரபிரம்மம். When you say Guru, the real meaning is that supreme truth. அதை ஒரு உருவத்தை நோக்கி சொல்லவில்லை, அது இந்த பிரம்மாண்டத்தை நோக்கி தான் சொல்லுகின்றேன் அந்த வார்த்தை. Beloved devotees, our Guru is stressing again, he is not pinpointing one particular form, he is only referring to this cosmos. உணர்த்துவது எதுவோ, உயர்த்துவது எதுவோ, உதவும் விதத்தில் கூடவே இருந்து வழிநடத்துவது எதுவோ அதை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். You must accept whatever make you realize, whatever uplift you, whatever provide assistance for your life, accept that as the Guru. அது எந்த உருவத்தில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த நாமத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அதை உள்வாங்குவதற்கென்று நம்ம அதனுடன் ஒட்டி வாழணும். It can be in any form, it can be in any attitude, it can be in any need, it can be in any place, but we must lead the life close to it, able to absorb it. ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. You can say each avatar has, each person has in a different way. அந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியலனாலும் அந்த அளவுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை நம்ம உள்வாங்கி கொண்டிருக்கணும். We may not be able to elevate ourselves to the level of avatar. At least we should be able to, in a state, able to absorb that divine light within ourselves. நம்மளுக்கு என்ன வேணும்? What do we need? நமக்கு சத்து தான் வேணும். We need the essence. நம்ம முருங்கைக்காய் இருக்குல்ல, அது சாப்பிடும்ல. Say like if you eat the drumstick, சாம்பாரில் போடுறோம். we often mix it with sambar. பல விதமான விபவங்களில் நம்ம முருங்கைக்காய் போடுவதுண்டு. For many festivities we use that drumstick. இந்த முருங்கைக்காய் நம்ம எப்படி சாப்பிடுறது? How do we eat that drumstick? அப்படியே சாப்பிடுவோமா? We never consume it in full. அதுக்குள்ளே இருக்கிற அந்த சத்து தான் எடுக்கிறோம். We only take that essence. மிச்சத்தை நம்ம வெளியில் வைக்கிறோம். We take the essence and throw away the outer skin. அதே மாதிரி சத்தை உள்வாங்கணும். Same way we must absorb the essence. ஆனால் நம்ம முருங்கைக்காய் சாப்பிட்றத தான் சொல்கிறோம். ஆனால் முருங்கைக்காய் முழுமையாக நம்ம சாப்பிட மாட்டோம், அதுக்குள்ளே இருக்கிறத சாப்பிட்றோம். Often we say we are consuming drumstick, but we are not eating the whole drumstick. We are only consuming the essence of that one. முழுமையாக சாப்பிட்டா என்ன ஆகும்? தொண்டையில் போய் குத்தும், வயிற்றில் போய் கடிக்கும். If we eat raw, if you eat the same way as the whole of drumstick, it may get stuck into a throat, or it may give you some stomach upset. அந்த பயத்தில் நம்ம அதை சாப்பிடுவதில்லை. Because of we are scared of that one, though we don't consume the whole of drumstick. ஆனால் முருங்கைக்காய் நமக்கு ரொம்ப பிடிக்கும். But we like the drumstick. அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம ரொம்ப உள்ளுக்கெடுப்போம். We absorb what is inside of that one. அதே மாதிரி நம்மளுக்கு எது அந்த உணர்வை தருகின்றதோ, உயர்வை தருகின்றதோ, உதவும் விதத்தில் நம்மளோடு கூடி இருக்கின்றதோ அதை நிறைவாக உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம எப்போவுமே வேகமாக இருக்கணும். Whatever make us realize, whatever make us uplift, whatever providing assistance for our life, then we should be able to absorb it very quickly.
அதனால தான் அந்த பார்வை நம்ம மேலே எப்போவுமே இருக்கணும். That is the reason we need the vision of Guru on us always. அந்த பார்வைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் என்றதை நம்ம உணரணும். We must realize we are in that vision. அந்த பார்வையினால தான் எல்லாம் என்று We must realize whatever so far happened is because of that vision. சாதிச்சதும் சாதிக்க வேண்டியதும் மேலும் சாதிக்க வேண்டியதெல்லாம் Whatever we achieve, whatever we are achieving at present, whatever we are going to achieve in the future, all because of Guru's vision. அந்த பார்வையிலிருந்து தான் என்று உணரணும். We must realize that one. அதன் போலவே பார்வை மேலப்படும் போது பாதத்தை கட்டிப்பிடிக்கணும். When we had the Guru's vision, we must embrace his feet, his lotus feet. பாதத்தை கட்டிப்பிடிச்சாதான் அந்த பார்வை நிரந்தரமா நம்மளை சுத்தி கொண்டிருக்கும். If we embrace his lotus feet only, the vision will stay with us forever and ever. பாதத்தை பிடிச்சு வாழணும். We must get out of Guru's lotus feet and lead the life. பாதம்னா எல்லாமே வச்சு சேவிக்கணும். When say Father mean, you must offer everything and pray. கீழே வச்சு மேலே இருக்கிறதை அடையணும். You must place it everything at the lotus feet at below and achieve everything which is above. பாதத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கணும். You must keep everything at the lotus feet. பார்வையிலிருந்து வாழணும். You need to lead the life with the vision of the Guru. பாதம் கீழே இருக்கு, பார்வை மேலே இருக்கு. The lotus feet at the bottom and the vision is on the top. பாதத்தில் இருந்தால் பார்வை மேலப்படும். If you add the lotus feet, naturally you will get the vision. அப்போ பாரம் எல்லாம் குறையும், பலம் கூடும். Then your burden will reduced and the strength will increased. எல்லாத்தையும் பாதத்தில் வச்சா பின்ன பாரம் இல்லை தானே. If you leave everything at the lotus feet of the Guru, then naturally there is no burden. இறக்கி வைக்கணும். You must bring it down and leave it at the lotus feet of the Guru. பாண்டங்கள் எல்லாம் இறக்கி வைக்கணும். All those heavy burden but you carry, you must leave it at the lotus feet of the Guru. பாபங்கள், துரிதங்கள், பிராரப்தங்கள், all those எல்லாமே பாதத்தில் இறக்கி வைக்கணும். All those sins you committed knowingly or unknowingly in the past, all those ill effect you acquired due to your previous birth action, all those things must be leave it at the lotus feet of Guru. எல்லாத்தையும் பாதத்தில் வச்சுக்கிட்டு அந்த பார்வை மேலேப்படும் விதத்தில் பாதத்தை பிடிச்சு இருக்கணும். Then you need to get out of, you need to unload your burden at the lotus feet of the Guru, then embrace it, the lotus feet, and lead the life in such a way the vision is always on you. பாதத்தில் இருந்தால் பாரம் குறையும், பார்வையில் பார்வைப்பட்டால் பலம் கூடும். If you add the lotus feet, naturally your burden will be reduced. If the Guru's vision is on you, naturally your strength will increase. நமக்கு பாரங்கள் எல்லாம் குறையணும். We want our burden to be reduced. பலம் கூடணும். We want our strength to be increased. அதனால தான் பாபா சொன்னேன், பார்வையில் இருக்கணும், பாதத்தை பிடிக்கணும். That's the reason our beloved Sadhguru stressed, be at the lotus feet and see, have the vision. நம்ம பார்வையில் இருக்க 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 நம்மளுடைய பிராரப்தங்கள் எல்லாம் குறையும், துரிதங்கள் எல்லாம் கிளம்பும், பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். When we are at the lotus feet, all our ill effect will go, all the difficulties will go. அந்த பாதத்தை கட்டி பிடிக்க பிடிக்க அந்த புண்ணியம் ஏறிக்கொண்டே வரும். When we embrace God lotus feet, all the good effect will accumulate to you. நான் பாபா சொன்னேன், பாதத்தை கட்டி பிடிக்கணும். That is the reason our beloved Sadhguru repeating again, embrace the lotus feet. எங்கே இருந்தாலும் இந்த பார்வையிலே இருக்கிற மாதிரி நம்ம வாழணும். Wherever you are, lead the life in such a way, Guru's vision always on you. குரு என்னை பார்த்துக் கொள்ளுகிறார். Believe that Guru is always looking after you. குருவே என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். Guru only must always look after me. குருவினுடைய பார்வையிலே நான் எல்லாமே உயர வேண்டும். With the vision of Gurus, whatever I do, I must uplift and I also must elevate myself. கட்டாயம் அந்த குருவினுடைய திருப்பார்வை நம்மளுக்கு உச்சத்தில் நிறைந்து வாழணும். We want the vision of the Guru as a must for us and it should be always with us. அதுவே கூரையும், அதுவே கோவிலும், அதுவே கடவுளும். That is the roof, that is the temple, that is the God. எல்லாமே அதுதான். Everything is that. பாதத்தை கட்டி பிடிச்சு We must embrace the lotus feet. காட்டும் பாதையில் பரமேஸ்வர பிரசாதத்தை அடைவதற்கென்று பயணித்துக் கொண்டே You இருக்கணும். must embrace the lotus feet and travel on the path what Guru is shown you with the aim to achieve that
prasadam from Lord Parameshwara. பார்வையில் இருந்து கிடைத்தது எதுவோ, பாதத்தோடு இருந்து கிடைத்தது எதுவோ, அது எக்காலமும் நிறைந்து வாழ வேண்டுமென்றால், அது குலத்தை வாழ வைக்க வேண்டுமென்றால், அது குடும்பத்தை வாழ வைக்க வேண்டுமென்றால், அது வாரிசுகளை வாழ வைக்க வேண்டுமென்றால், அது வாழ்வுக்கு வெற்றியை தர வேண்டுமென்றால், காட்டும் பாதையில் பரமேஸ்வர பிரசாதத்தை அடைவதற்கென்று பயணித்துக் கொண்டே இருக்கணும். So whatever you receive from by embracing lotus feet, whatever you receive from the vision, if that want to be stay with us permanently, we must constantly be praying to Guru. குருவோடு இருந்து குருவனுடைய பாதத்தில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு நல்ல அனுஷ்டானத்தோடு நம்ம வாழணும். Be with Guru, offer everything to Guru's lotus feet, but you must be observant and all the good practices. ஏனென்றால் பரமேஸ்வர பிரசாதத்தை அடையணும் அல்லவா, நமக்கெல்லாம் அந்த வாழ்க்கையில் அந்த சிவபாதத்தில் சரணாகதி ஆகணும்ல. The reason for us, ultimately we need to merge or surrender ourselves to the lotus feet of Lord Shiva. எதுவும் மரகுறையாக இருக்கக்கூடாதல்லவா. We should not do any half-hearted jobs. பாதி நரகവും பாதி சொர்க்கவுமாக இருக்கக்கூடாதுல்ல. We don't want half of our life is in hell, half of our life is in heaven. அப்படி ஒன்றும் இல்லாமல் சதா ஆனந்தத்தில் இருக்கணும்ல. We need the life with an eternal happiness. இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா என்ன சொல்லலாம்? What can you say about your current state of your life? இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா பாதி பாவக்கையும் பாதி வாழைப்பழமும். So our life is like half is like a bitter gourd, half is like a banana. பாதி கசப்பாக இருக்குது, பாதி இனிப்பாக. Half of our life is bitter, half of our life is sweet. 4 நாள் சிரிச்சா 3 நாள் சிரிச்சதுக்கெல்லாம் அழுவ வேண்டி வருது. If we enjoy for 3 days, then next 3 days if we enjoy for 4 days, next 3 days we had to suffer for the enjoyment we had previous 4 days. 4 நாளைக்கு சுவையான சாப்பாடு சாப்பிட்டா மிச்சம் 3 நாளைக்கு சுவை இல்லாத சாப்பாடுகள் சாப்பிட வேண்டிய யோகம் தருகின்றது. If we consume a very full meal with full lot of variety, then the next 4 days you must have a minimal amount of food. எப்பவுமே ஒரே மாதிரி இல்லையே. Time is not the same always. மாறிக்கொண்டே போகுது. It is constantly changing. அந்த மாற்றங்களுக்குள்ள நம்மளும் போட்டு நம்மளை வருத்தி கொண்டிருக்கிறோம். Unfortunately, with that changes we also suffering. இந்த மாதிரி நிலைமையான ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் அந்த ஆனந்தகரமான நிலைமையில் நம்ம வாழணும். We need a life with eternal happiness. We don't want the suffering. அதுதான் சிவபிரசாதத்தோடு நம்ம எல்லாரும் வாழணும். For that we need to lead the life with the prasadam from Lord Shiva. அதுக்கு தான் இந்த பயணம். That is the reason we undertook this spiritual journey. நம்ம சொல்கிறோம்ல, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். Often we say we need to be good, we need to be good, we need to be good. எது நல்லா இருக்கணும்? What need to be good? வீடு நல்லா இருக்கணுமா, காடு நல்லா இருக்கணுமா, நாடு நல்லா இருக்கணுமா, எது நல்லா இருக்கணும்? Which need to be good? Your house or country or the jungle? இது ஒன்றும் இப்போ நம்ம கூட்டி தொடச்சி கும்பிட வேண்டியதில்லை. அதெல்லாம் பிரம்மாண்டம் பார்த்து கொள்ளுவாங்க. We don't need to take care of those things. The nature will take care of those things. நாடும் வீடும் காடெல்லாம் நிரந்தரமாக இருக்குது. The house, country, jungle, everything is there permanently. நம்ம வருவதற்கு முன்னாடியும் அதெல்லாம் இருந்தது, நம்ம வந்த போதும் அதெல்லாம் இருக்கு, இனிமேல் நம்ம போனாலும் அதெல்லாம் இருக்கும். All those things are already present even before we took birth on this earth, still there, and it will be there even after we depart this world. நம்ம இங்கேருந்து கிளம்பினாலும் அதெல்லாம் இருக்கும். Even after we depart, everything will be there. அப்போ இதெல்லாம் என்னால் தான் என்று நினைக்காம இதுக்குள்ளிருந்து உண்மையானதை உணர்ந்து அதை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. Beloved devotees, we should not think all this happened because of us. We must realize the truth and able to realize that we had a life to enjoy these things. அதனால் வாழும் காலத்தில் வாழ வைக்கின்ற
கூரையும், கூரைக்கு மேலிருக்கின்ற ஒளியும், கூரைக்குள்ளே இருக்கின்ற வசதியும் வந்தது எங்கிருந்தோ, தந்தது யாரெல்லாமோ, அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய அந்த உதவிகள் யாரிடமிருந்தெல்லாம் கைகூடுகின்றதோ அவங்களையெல்லாம் வணங்குவோம், வாழ்த்துவோம். அப்படியானவங்களினுடைய வழிநடத்தலில் நம்மளெல்லாம் நிறைந்து வாழுவோம். Beloved devotees, we must, during the time of a short span of time on this earth, we must realize all those house and the light and the facilities within the house, whoever who provide us, we must think about it, we must praise them and be grateful to them and lead the life. நம்மளுடைய ஒவ்வொரு சுவாசமும் நம்ம கணக்கில் எடுக்கணும். Each and every breath we take, we must account for it. எல்லாம் கணக்கில் எடுக்கணும். We must account for everything. கையில் கிடைக்கிற எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம். We have account for everything. அக்கௌண்ட் நம்ம ஃபைல் பண்ணுறோம். Often we file that account with the relevant authority. எல்லாத்துக்கும் நம்ம ஆடிட்டரை வச்சிருக்கிறோம். We have an auditor for everything. எல்லாத்தையும் நம்ம We are submitting everything to the relevant authorities. அப்போது நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சுக்கும் உண்மையை நம்ம கணக்கு வச்சுக்கணுமா. Therefore, every breath we take, we must keep an account for it. ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். We must offer our gratitude for every breath we take. ஒவ்வொரு மூச்சுக்கும் நமஸ்காரம் பண்ணணும். Every breath we take, we must pray for it. இந்த மூச்சு கூட எடுக்க முடியாமல் அந்த மூச்சு மட்டும் போதும்னு சொல்லி கொண்டு எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. There are many thousand suffering without able to breathe, and if they say, if I can breathe, that is more than enough for me. எழும்பி இருந்து எழும்பி நின்று நடந்து ஓடி உழைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளெல்லாம் இருக்கிறோமா? கோடானு கோடி நன்றி கடவுளுக்கு சொல்லணும். If we are healthy, we are able to move around, able to work, then offer your gratitude to God. நினைத்தது நடக்கவில்லை, தேடுவது கிடைப்பதில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருத்துவதில் அர்த்தமில்லை. Please do not complain. Whatever you thought it didn't achieve, whatever you seek, you never get it. No point in worrying about those things. வாழ்க்கையில் 3 விஷயம் இல்லாமல் இருந்தால் போதும். There are 3 things should not be in our life. விரோதிகள் இல்லாமல் இருந்தால் நல்லது. If there's no enemies, it's good. வியாதிகள் இல்லாமல் இருந்தால் நல்லது. If there's no illness, that is acceptable. வேதனைக்கு காரணமானதொன்னும் இல்லாமல் இருந்தால் நல்லது. Whatever the reason for painful experiences, we don't want them. வேதனைகளுக்கு காரணமான எந்த விதமான வசதிகளும் நம்மளுக்கு வேண்டாம். We don't want the facilities which is going to bring painful experiences. வியாதிகளுக்கு காரணமான எந்த விதமான ரசங்களும் நம்மளுக்கு வேண்டாம். We don't want the food which is going to give us illness. விரோதத்தை உருவாக்கும் விதத்தில் எந்த வேலைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். We should not go into any action which is going to bring enemies to us. விரோதிகள் இல்லாமல், without enemies, இல்லாமல், without illness, விரோதிகள் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், வேதனைக்கு காரணமான விபவங்கள் ஒன்றும் இல்லாமல் சமாதானபரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். Without enemies, without illness, without other factor, we want a life which should take us to a path of peace of mind. அதை அடைவதற்கு சுவாமி சொன்ன மாதிரி விசேஷமான பார்வையிலும், விசேஷமான பாதகமலங்களிலும், விசேஷமான பாதையிலும் நம்மளெல்லாம் நிறைந்து வாழணும். To reach that one, we must be in the first our surrender ourselves to the Guru's lotus feet, be at the vision of the Guru, and travel on the path of what Guru shown us. நிறைய நம்பிக்கை வச்சுக்கோங்க வாழ்க்கையில். Have utmost faith in your life.
தன்னம்பிக்கை வச்சுக்கோங்க. Have a self-confidence. அது வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாகவும் இருக்கும், அதுவே நமக்கு உதவியாகவும் இருக்கும். Self-confidence is a must for our lives. Also, it will be helpful for us. அந்த தன்னம்பிக்கையோட நிறைவான மனோதைரியத்தோட, With that self-confidence, we must be very strong, மனோதைரியம், and we must have a the self power. அதே மாதிரி நிறைவான தார்மீகமான மனப்பான்மை. Also, we must have the right attitude. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப தேவை. All these things are very, very important for us. எல்லாம் நம்மளோட அந்த நிறைவான நம்பிக்கை நம்மளுக்கு விசேஷமான யோகத்தையும் விசேஷமான அனுபவத்தையும் விசேஷமான வைபவங்களோடு கூடி வாழ்வதற்கான அந்த நிலையை உருவாக்கி தரும். So this always lead special experiences, lead the life with all the auspicious things. அதனால தான் நம்மளெல்லாம் நம்பிக்கை ஒரு நாளைக்கும் கைவிடக்கூடாது. Therefore, we should not never let go of our faith. சத்து வந்ததும் நம்பிக்கையிலிருந்து, சத்து வாழ்வதும் நம்பிக்கையோடு, சத்து போறதும் நம்பிக்கையோடு. The essence came to us because we are the faith. Essence stays with us because we are the faith. If we let go of the faith, then the essence also will go. சத்து வாழணும், சத்து இருந்து வாழணும், சத்து நிரந்தரமா வாழணும். Essence should be with us. Essence should be with us forever, and essence should be with us forever, and it should help us. சத்து வாழுவதும், சத்து நிறைந்து வாழுவதும், சத்து நிரந்தரமாக வாழுவதும் அந்த நிறைவான நம்பிக்கைக்குள்ள இருந்துதான். Our faith is make that essence be with us, and it is in full, and it stays with us permanently. சத்து போவாது. Essence should not go. சிவத்தோடு இருப்போம், சிவமாக இருப்போம். Be with Shivam, and let's be Shivam. சிவனுக்காகவே இருப்போம். And lead the life for the Shivam, the auspiciousness. அதுவே குருத்துவம், அதுவே மகத்துவம், அதுவே ஸ்ரீத்துவம். That is the Gurutvam, that is sort of a blessing of Guru, that is the biggest of all blessing, that is the blessing of Goddess Lakshmi. எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் குருத்துவம் பிரத்யட்சமாகணும். சேவைகளுக்கு நிறைவான ஒத்துழைப்பு உங்களிடமிருந்தெல்லாம் தேவைப்படுகின்றது. Beloved devotees, it's a difficult time, a challenging time at the moment. There are many services going on at present. We need your cooperation for that. பாபாவுடைய மகா சங்கல்பத்தில் ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழ் மக்களுக்கு கூரை போட்டு கொடுக்கணும் என்றொரு மகா சங்கல்பத்தை எடுத்து ஒரு யத்னம் செய்யலாம் என்று நினைத்திருக்கின்றோம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். Our beloved Sadguru informed you earlier he had a resolve to offer 10 houses for Tamils in Sri Lanka. 2021 ஆண்டில் மிகப்பெரிய அளவில் பவன சேவை செய்யணும்னு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். His resolve for 2021 in a grand scale to offer housing. அதுக்கான யோகத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த யோகத்தை நம்ம உயர்த்தி கொடுக்கணும் அல்லவா? Whoever who had that fortune, it's our duty to uplift that one. எல்லாம் கடவுள் தான் செய்கிறார். Everything is done by God. கடவுளால் தான் எல்லாமே. Everything happened because of God. இருக்கும். Everything will be here because of God. எல்லாமே நடக்கும். Everything will take place because of God. எல்லாமே இருக்கிறதுக்கும் எல்லாமே நடக்கிறதுக்கும் எல்லாமே வாழ்வதற்கும் எல்லாமே வெற்றி அடைவதற்கெல்லாம் கடவுள் தான் சரணம். We need to surrender to God to everything to happen. நம்மளெல்லாம் அந்த ஒரு உணர்வோடு நம்மளால் முடிகிற அளவுக்கு சேவைகள் செய்வோம். With that realization to the level what we can, let's perform that seva. தன மன தன
ശക്തിയോടെ നമ്മൾ സേവകൾ ചെയ്യണം. We can perform that seva. If we can offer wealth, you offer the wealth. If you can physically, you can do it. Or in my mind, you can do. Please do that. வருகின்ற 14ஆம் தேதி மகர ஜோதி திருநாள். On the 14th of January, it's a festival for Magara Jyoti. அந்த நாளைக்கு பாத யாத்திரை செய்யலாம் என்று சங்கல்பம் எடுத்திருக்கின்றேன். On that day, our beloved Sadhguru had a resolve to conduct that Pada Yatra. ஒரு 10 குடும்பங்களுக்காவது ஒளியேற்றி வச்சு வாழ்வதற்கான ஆலயத்தை உருவாக்கி கொடுப்போம். At least for 10 people, let's offer a house. They can light the lamp in that house and treat that as a temple. அதுக்கு இந்த மகர ஜோதி நாளைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் முயற்சி எடுப்போம். Let's all of us make an effort on this auspicious Magara Jyoti day. எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். மகா சங்கல்பம் பூர்த்தி செய்யணும்னா Beloved, we need your cooperation to fulfill this resolve. சங்கல்பம் எடுத்தாச்சு, அது செஞ்சே தீருவேன். அதனால அதில் ஒன்றும் பயமும் சங்கடமும் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நடக்கும். Our beloved Sadhguru made a resolve, so definitely it will take place. There's no uncomfortableness or there's any confusion or anything on that. ஹனுமானுக்கு மலையளவுக்கு ஹனுமான் இல்லை என்றாலும் ஆனால் மலையை தூக்கி ஹனுமான் வந்தார் தானே. Say, the Lord Hanuman is nowhere near to the size of a mountain. However, he should be able to uplift and fly with that mountain. ராமர் உள்ளுக்கு இருக்கிறார். Because he had Rama within himself. மலைக்கு அதிபதியானவர் உள்ளுக்கு இருக்கும்போது மலையை தூக்குவது கஷ்டம் இல்லை. When the master of the mountain within himself, there's no difficulty to uplift the mountain. அதனால நீங்கள் எல்லாரும் மனம் வச்சால் 10-100 ஆகும். If all of you cooperate, the 10 can be increased to 100. அந்த மாதிரி மனதோடு நீங்கள் இருந்து You must have a generous attitude. தண்டாயுதபாணிக்கு தொண்டு செய்யுங்கள். Please offer your service to Lord Tandayudapani. இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். Please do not think too much. யோசிச்சா ஒன்றும் நடக்காது. If you think too much, nothing will happen. யோசிக்காமல் செய்யணும். Please perform without thinking too much. யோசித்து செலவு பண்ணணும். You must think and spend. யோசிக்காமல் சேவை பண்ணணும். Without thinking, you need to serve. செலவு பண்ணும்போது நம்ம யோசிக்க மாட்டோம், ஆனால் சேவை செய்யும்போது சம்டைம் நம்ம யோசிப்போம். When you spend, we don't think, but when we perform seva, we think. அப்போது சேவை செய்யும்போது ஒன்றும் யோசிக்கக்கூடாது. When you perform seva, do not think too much. அது சிவனுக்கு சேரும். That you are offering your service to Lord Shiva. செலவு செய்யும்போது யோசிக்கணும். When you spend on yourself, think about it. சேவைக்கானது எடுத்து செலவு செய்யாதே. Please do not spend on yourself whatever meant for service. சேவைக்கானதை எடுத்து செலவு செஞ்சு சிவனை தேட வேண்டாம். Please, you can't seek the Lord Shiva by spending whatever you kept it for service. செலவை குறைச்சு சேவை செஞ்சு சிவனை அடையணும். Minimize your expenses, serve to Lord Shiva and achieve him. சேவை சிவனுக்கு தான் சேரும். We are only performing our seva to Lord Shiva. செலவு சுகத்துக்கு. The expenses on ourselves, it's for our happiness. சேவை சிவனுக்கு. Service is Lord Shiva. இப்போ சுகத்துக்கான செலவு செய்ய விருப்பமா, சிவனுக்கான சேவைகள் செய்ய விருப்பமா? Beloved devotees, you need to realize whether you want to spend for your comfort or you spend for Lord Shiva. சுகத்துக்கான செலவை குறைச்சு சிவனுக்கான சேவையை கூட்டுவோம். Cut down your expenses on your comfort, increase the services to Lord Shiva. அனுபவிக்க வேண்டியது சுகம், ஆனால் அடைய வேண்டியது சிவம். Whatever you need to enjoy, it's your comfort, but you want to achieve is Lord Shiva, the auspiciousness. சுகம் விட்டுட்டு போனாலும் சிவம் விட்டுட்டு போவாது. At times your comfort may let you and go, but Shivam, the auspiciousness, always be with you. எந்த சுகமும் நிரந்தரமாக இருக்க போறதில்லை. None of the comforts are permanent.
ശിവം നിരന്തരமாக இருக்க போகுது. The auspiciousness is always permanent. இப்போ சுகத்துக்கானதை குறைச்சு சுபத்துக்கானதை கூட்டுவோம். Minimize what is necessary for comfort and increase what is necessary for auspiciousness. அதுவே சேவா. That is seva. சாதுஜன மானச பாஸ்கராய நமஹ.